வணக்கம். இன்னைக்கு நவம்பர் மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை. புதன்கிழமைங்கிறதுனால ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, புதன்கிழமை பிறந்தவங்க, 5, 14, 23 தேதிகளிலே பிறந்தவர்கள், மிதுனம், கன்னி ராசிக்காரர்கள். இவங்க எல்லாம் புதனோட அம்சத்தில் பிறந்தவங்க. இவங்க பிடிச்ச சாமிக்கு கோயிலில் போய் நெய் விளக்கு ஏற்றினாலோ அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துனாலோ பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. ஆமாம், இன்னைக்கும் நாளைக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கும். அது குறித்து ஒன்றும் தப்பு கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு, பகல் 1:30 to 3 வரைக்கும். நாளைக்கு நல்ல நேரம் உண்டு, எப்போங்கிறத நிகழ்ச்சியோட இறுதியில் சொல்கிறோம். எப்படி இருக்க போகிறது இந்த புதன்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களை கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அசட்டு தைரியத்தினால ஏமாந்து போக வாய்ப்பு இருக்குது. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில், வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் சௌமியனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 4, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். மனோதிடம், பெருந்தன்மை, தாராள மனப்பான்மை, இதெல்லாம் உங்களுடைய பலம். அது இருக்கு, ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே பிரமாதம். அனுகூலமான எண் 7, 9, அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சந்தோஷம். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, இது ரெண்டையும் வச்சு நீங்க ரொம்ப நல்ல நாளாக ஆக்கி கொள்கிறீர்கள். சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 1, அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு, அனுகூலமான நிறம் பச்சை, நீலம். கடகராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் கோயில்லையும் வீட்டிலையும் நெய் விளக்கு ஏற்றணும். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் சொக்கநாதரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. சிம்ம ராசிக்கார நேயர்களை கொஞ்சம் பொறுமையா இருங்க. தேவையற்ற வம்பு வரும், பிரச்சனை பெருசாகும். அசட்டு தைரியத்தினால தோத்து போயிடுவீங்க. தோற்பதை உங்களால் தாங்க முடியாது. கோயிலில், வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுனா அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துனா தப்பிச்சுக்கலாம். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமியை நினச்சிக்கோங்க. ஓம் தாரா தேவியே போற்றி. புதன் பகவானுடைய அம்மா பேர் இது. சொன்னால் தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 4, அனுகூலமான திசை கிழக்கு, அனுகூலமான நிறம் பச்சை. கன்னிராசிக்கார நேயர்களே பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான தினம். பிரமாதமான வாழ்க்கை, சந்தோஷம். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 4, 9, அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே வீண் செலவில்லை, மனசு நிம்மதியா இருக்கு, அறிவு கூர்மையா இருக்கு, ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 1, அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு, அனுகூலமான நிறம் பச்சை, கருப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், ஜெயிப்பீர்கள். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு, சந்தோஷம் அதிகமாகும், வாழ்க்கை வளமாகும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். உங்களுடைய பலம், சுறுசுறுப்பு, வேகம், தைரியம், அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2, 5, அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களை முன்கோபத்தினால ஏமாந்து போயிடுவீங்க. அசட்டு தைரியத்தினால தோத்து போயிடுவீங்க. எப்படி தப்பிச்சுக்கிறது? கோயிலில், வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க அல்லது சொல்லுங்க. அப்பா அன்னை மகாலட்சுமி நினைங்க. ஓம் நாமகிரிலட்சுமியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 4, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை.
மகர ராசிக்கார நேயர்களே, நேரமும் பணமும் வீணா செலவாகும். ஆனால் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாது. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லணும் அல்லது எழுதணும். அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கணும். ஓம் லட்சுமி குபேரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கையிலையும் பையிலையும் பணம் அளவா இருக்கணும். கடன் கொடுக்கல் வாங்கல் கூடாது. பெரிய விலையுள்ள பொருளை வாங்கக்கூடாது. அனுகூலமான எண் 2, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. கும்பராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பான நாள், பிரமாதமான வாழ்க்கை, சந்தோஷம். பிடிவாதம் விடாமுயற்சி ஜெயிக்கிறது. அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 3, அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு நல்லா இருக்கு, காரியம் சிறப்பாக நடக்கும். பெருந்தன்மை இருக்கு, தைரியம் இருக்கு, புத்திகூர்மை இருக்கு, மனோதடம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு. அனுகூலமான எண் 5, 6, அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு பகல் 1:30 முதல் 3 மணி வரை. நாளைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 9 to 10 வரை. நாளைக்கு ஏகாதசி. நாளைக்கு யாராவது ஒருத்தராவது பகல் இரவு காலை 3 வேளையும், நாளைக்கு காலையில் விரதம் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு அடுத்த நாள், அதாவது வியாழக்கிழமை காலையில் ஸ்டார்ட் பண்ணி வெள்ளிக்கிழமை காலை வரைக்கும் விரதம் இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு ஏகாதசி, முக்கியமான ஏகாதசி, வலுவான ஏகாதசி. நாளைக்கு காலையில இருந்து அடுத்த நாள் காலையில வரைக்கும் விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்கிறத மறந்துட வேண்டாம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.